அதுல என்ன இருக்கு? தமிழ்நாட்டு அரசு தானே அது. அதையே எடுக்கணும். எந்த அரசு அது? அதான் எந்த அரசு? அப்போ தமிழ்நாடு அரசு தானே. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தானே. அப்படித்தானே இருந்துச்சு. அதே அரசு போக்குவரத்துன்னு மாத்தணும். அதுதான் அந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு அவங்களுக்கு. அதுல என்ன இருக்கு? அந்த 3 எழுத்து. அது தமிழ்நாடு அரசு. இந்த தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல என்ன இருக்கு? அது எடுக்க கூடாது, எழுதணும். அவ்வளவு வெறுப்பா இருக்குது. இது தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு, தமிழ்னு சொல்றதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. அரசுனா எந்த அரசுன்னு எடுத்துக்கிறது? கேரள அரசா, கர்நாடக அரசா? தமிழ் வாழ்கன்னு சொல்ல வேண்டியது. எல்லா இடத்துலையும் நம்ம அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கும், மதுரை இங்கிலீஷ்ல இருக்கும். எங்க ஊர் ராமநாதத்துக்கு போகும்போது, ராமேஸ்வரத்துக்கு போகும்போது வெல்கம் டு ராம்நாடுன்னு. இங்கே நாங்க இங்கிலாந்துக்குள்ள போறோமா? இல்ல, ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறதுன்னு சொல்ல வேண்டியதெல்லாம் போட்டுட்டு வேணா கீழே ஆங்கிலத்துல வெல்கம் டு ராம்நாடு, வட இந்திய பயணிகள் வராங்கன்னா சரி வழிபட வராங்கன்னு போடலாம். வெறும் ஆங்கிலத்துல மட்டும்தானே எழுதியிருக்கு. பாக்குறீங்களா போய்? எதுல அக்கறை இருக்குது சொல்லுங்க? எதுல அக்கறை இருக்குது? ஆண்டுதோறும் வரோம். எங்க ஐயா முத்துராமலிங்கத்தேவர் எங்க தாத்தாவுக்கு வழிபாட்டுக்கு வரோம். இரு கரையில இந்த பாதைகள்ல ஒரு மரம் நடப்பட்டிருக்கா பாருங்க. ஆனா அந்த அன்னைக்கு மட்டும் இந்த கட்சிக்காரர்கள் கொடி மட்டும் வரிசையா நடப்படும். எதுல ஒன்றுல அக்கறையாவது அணுகிருக்கு. இவங்க எப்படி தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு கூச்சப்படுறாங்க. அவ்வளவு அருவருப்பா இருக்கு. அதை எழுதுறதுல அவ்வளவு அவங்களுக்கு இது. நீங்க என்ன எது விபத்து? இதெல்லாம் அவங்க போய் அதுல என்ன அரசியல் செய்ய? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போறதுல அரசியல் இருக்கு. எதுதான் அரசியல்னு சொல்ல வராங்க? என்னை பாருங்க, நீங்க தானே கேள்வி எழுப்பீங்க. எதுதான் அரசியல்? சரி, யதார்த்தமா தீப்பற்றி எரிஞ்சிருச்சு. உடனே போய் அதை அணைப்பதும், அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும், அதுலதான் காயம்பட்டிருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும், அதெல்லாம் யாருடைய பொறுப்பு? அதை ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும்போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதிச்சு வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சா? அது தேச துரோக குற்றமா? முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க, இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க, இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம். எதுதான் அரசியல்? லட்சக்கணக்கா நாங்க எங்க கொல்லப்படுவோம் எங்க தாயகத்துல, ஈழத்துல, அதை பேசக்கூடாது, அது அரசியல். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான், அது அரசியல். அவன் கைது பண்ணப்படுவான், படகு பறிக்கப்படும், அதை பேசினா அரசியல். 60-70 ஆண்டுகளா குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க. அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டியிருக்கீங்களா, அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டா இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க. எது அரசியல்? இந்த 1000 ரூபாயும் அரிசியும் பருப்புமா? சொல்லுங்க. இலவச பேருந்து, சாராயம் குடிச்சு செத்தா அதுக்கு 10 லட்சம் கொடுக்குறது, இதெல்லாம் தான் அரசியலா? எதை பேசுறது? அப்போ முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க எது அரசியல்னு. பாதிக்கப்பட்ட மாதிரி விபத்தோ ஏதோ தீ எரிஞ்சிருச்சு, குடிசை எரிஞ்சிருச்சு, வீடு எரிஞ்சிருச்சு, மக்களுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க, அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல்னு பேசுனா என்னது? அது உதவி, அது சேவை. அதை செய்ய வந்த பொண்ணை எதுக்கு அது கீழே விழுத்து வாயத்துல மிதிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய கொடுமை. எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டுல ஒண்ணு இருக்குது, வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிறது. அது அதர்மம் இல்லை, அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை. மணலை வெட்டி விற்கிறது, அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை. எல்லாத்துலயும் தர்மத்தை கடைபிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம், அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது? கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சைத்துக்கிறதா? கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது? உண்மையிலே அண்ணன் செல்வ பிறந்தரைக்கு மனச்சான்றோடு அதை பேசுறாரா? ஸ்டாலின் கோச்சுக்காரன் தானே பேசுறப்பல, வேற என்னது? இது கொடுமை.
இதே தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டணிச்சு அப்படி பேசல. நீங்க அதுக்கு தான் போனீங்க. இருங்கங்க, போனீங்களா கேட்டு கையை பிடிச்சி இப்படி இப்படி அப்ப பேசி இந்த மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்கல்ல, பார்த்திருக்கீங்களா? மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி சிரிக்காதீங்க, துண்டை மேலே போட்டு பிடிப்பாங்க. அப்படிதானே பேசிட்டு இருந்தீங்க. அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு பண்ணீங்க? எதுக்கு பண்ணீங்க? 3 நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர், அதை இங்க மறுபடியும் வந்து பேசிட்டே இருக்கிறீங்க. உரிய எல்லா வரியும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை இப்போ பெற்றுக்கொள்ள முடியாது. எதுக்கு ஒரு அதிகாரம்? எதுக்கு ஒரு அதிகாரம்? ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு உரிய நேரத்தில் உதவி வரியை தர மாட்டேங்கிற, நீதியை தர மாட்டேங்கிற, உனக்கு எதுக்கு என் மண்ணில் இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா? வெள்ளக்காரங்காலத்தில் தான் வரி கூட இயக்கமா இவங்க ஆட்சியில் சொல்ல முடியாதா? அப்படி மக்களுக்காக ஒரு முடிவெடுத்தா மொத்த நாடு மக்கள் அவர் பின்னாடி நிற்காத சொல்லுவாரா? மறுபடியும் ஒரு ஈடி வரும், அவ்வளோதானே. அப்புறம் ஓடி வாரேன் மோடின்னு போவீங்க, எவ்வளோதானே. சபை இது ஒரு பேச்சு. வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு. எங்களுக்கு நிதி தரல, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம். இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்துவப்பட்டு இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இதை பேசக்கூடாதுல்ல. எங்களுக்கு நிதி தரல, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு. இந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு இந்த இந்த இதுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு எங்க இருந்து வருது? தொட்டதுக்கெல்லாம் நூலகம் அவங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு, நினைவிடம் கட்டுறதுக்கு, சிலைகளை திறக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வருது? பரம்பரை சொத்தை வித்துட்டு வரீங்களா? பதில் இருக்கா? ஏதாவது நான் நல்ல ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஏதாவது எடுத்து விட்டுறாது. சொல்லுங்க, வேற ஏதாவது. அழைப்பு கொடுப்பாங்க, அது அந்த நேரத்துல எனக்கு என்ன வேலைன்றதுல நான் அதுல வேற போராட்டம் வச்சிருக்கேன். ஆடு மாடுகளினுடைய மாநாடு வச்சிருக்கேன் இதே மதுரையில், அதுல வந்து பங்கேற்பேன். அவங்க தம்பி பவன் கல்யாண் வந்தா அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அவங்க இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவரை துணை முதல்வராக இருக்கனால, பெரிய தலைவர் முதல்வராக இருக்கலாம், இல்லை சந்திரபாபு நாயுடு அழைக்க சிக்கலா இருந்திருக்கலாம், அதனால இவரை அழைச்சிருக்கலாம். ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர், அதோட துணை முதல்வராக இருக்கிறாரு, அவரை வர சொல்லி அழைச்சி பங்கேற்க வச்சிருக்கலாம். அதை போய் நம்ம பேசிக்க வேண்டியதில்லை. அதுல என்ன இருக்குது? பிரச்சனையே அவங்கதான். தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு தடவை பேசி முடிவெடு. ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாரும் முதல்ல முடிவெடு. தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை இந்த மாநிலத்தின் முதலமைச்சர், தம்பி என்னை கேளுங்க, சட்டசபைக்குள்ள 1 லட்சம் 3 ஆண்டுகள்ல 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறோம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க, சொல்லியிருக்காருல்ல. அப்போ 1 லட்சம் போராட்டங்களை மக்களுக்குள்ள திணிச்சது யார்? அந்த பிரச்சனைகளை கையளித்தது யார்? 1 லட்சம் போராட்டங்களை நாங்க அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொல்றதுல பெருமையா கேவலமா சிறுமையா? 1 லட்சம் பிரச்சனை 3 ஆண்டுகள்ல மக்களுக்கு கொடுத்துட்டு அது நல்லாட்சின்னு சொல்றது வெக்கமா இல்ல உங்களுக்கு? எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திருக்கோம்னு சொல்லணும். 1 லட்சம் பிரச்சனைக்கு போராட விட்டுருக்கோம்னா அதுல எந்த போராட்டத்துக்கு விட்டீங்க?